புதுச்சேரியில் தரமற்ற வலி நிவாரணி மற்றும் சுவாச கோளாறு மாத்திரைகளுக்கு தடை விதித்து மருந்து தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் உத்தரவிடப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநில மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் இமாச்சல பிரதேச மாநிலம் பவுண்டா சாஹிப் நகரில் இயங்கி வரும் லெபோரெட் பார்மாசிட்டிக்கல் நிறுவனம் தயாரிப்பான அஸ்லோனிபிக் ஆண்டு பாராசெட்டமல் வலி நிவாரண மாத்திரை மற்றும் இமாச்சல பிரதேச மாநிலம் சோனா நகரில் உள்ள சான்சிட்டோ ஷாபிட்டிக் நிறுவனம் தயாரிப்பான மியூகோஃபுரம் ஏபி போர்ட் சுவாச கோளாறு மாத்திரை உரிய தரமில்லாத காரணத்தினால் தடை விதித்து உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் இந்த மருந்துகளை புதுச்சேரியில் விற்க தடை விதித்து புதுச்சேரி மருந்து தரக்கட்டுப்பாட்டு அதிகாரி ஆனந்த கிருஷ்ணன் நேற்று உத்தரவிட்டுள்ளார். தடை செய்யப்பட்டுள்ள இந்த வலி நிவாரண மற்றும் சுவாச கோளாறு மாத்திரை இருப்பு விபரத்தையும் அந்த மாத்திரைகளை சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு திருப்பி அனுப்பிய விவரத்தை உடனடியாக மருந்து தரக்கட்டுப்பாட்டு துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். கொரோனா காலங்களில் பணிபுரிந்த சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு பணி வழங்க வலியுறுத்தி தேசிய மக்கள் முன்னணி சார்பில் பிரதமருக்கு கடிதம் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா காலத்தில் நேர்முகத் தேர்வு நடத்தி ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட சுகாதாரத்துறை ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி தேசிய மக்கள் முன்னணி சார்பில் பல்வேறு போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக கடந்த ஒரு வார காலமாக புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் உள்ளிட்ட 4 பிராந்தியங்களிலும் பொதுமக்களின் ஆதரவு கடிதங்களை பெற்று மார்ச் மாதம் 1ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை தரும் இந்திய பிரதமருக்கு அனுப்பும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் முதற்கட்டமாக இன்று 3000 கடிதங்கள் பிரதமருக்கு அனுப்பப்பட்டது. இந்த நிகழ்வில் பொதுச் செயலாளர் என்னாசிரா, துணைத் தலைவர் ஜெபின் லாசரஸ், ராஜேஷ், செயலாளர்கள் டேவிட் ஜோசப், தில்லை ஆறுமுகம், பிரதீப், மணி, மதன், மேலும் வினிதா, இளமதி, ராஜேஸ்வரி, கல்பனா, மஞ்சளா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பணி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பணியாற்றி வந்த ஐபிஎஸ் அதிகாரிகளான ராகவ், திவ்யா ஆகியோர் புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர். அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுச்சேரிக்கு வந்திருந்த நிலையில் துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படாமல் இருந்தது. இந்நிலையில் ஐபிஎஸ் அதிகாரிகளான ராகவ் சைபர் கிரைம் பிரிவு சீனியர் எஸ்பி ஆகவும், திவ்யா புதுச்சேரி போக்குவரத்து பிரிவு சீனியர் எஸ்பி ஆகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் போக்குவரத்து பிரிவு சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் குற்றம் மற்றும் புலனாய்வு பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆளுநர் கைலாசநாதன் உத்தரவின் அடிப்படையில் இதற்கான உத்தரவை புதுச்சேரி தலைமை செயலர் சரத் சவுகான் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கத்திற்கு மிரட்டல் விடுத்த அரசு ஊழியரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் சமீபத்தில் காங்கிரஸ் மற்றும் பாஜக கட்சி நிர்வாகிகள் மோதிக்கொண்டனர். பாஜகவிற்கு ஆதரவாகவும் காங்கிரஸ் கட்சியை கண்டித்தும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உளவாய்க்கால் பகுதியை சார்ந்த பத்திரப்பதிவு அலுவலக ஊழியர் சந்திரசேகர் என்பவர் ஆடியோ ஒன்றை வெளியிட்டார். இது சமூக வலைதளங்களில் வைரலானது. இதில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா, ராகுல் ஆகியோரை கடுமையாக விமர்சித்தும் இலங்கை இனப்படுகொலைக்கு காங்கிரஸ் கட்சிதான் காரணம் என்றும் திருப்பரங்குன்றம் தீபமெற்ற தடை செய்ய வேண்டும் என கையெழுத்து போட்ட காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கத்தையும் ஆபாசமாக பேசி மிரட்டல் விடுத்து பேசியிருந்தார். ஆடியோவை ஆதாரமாக கொண்டு வெளியூர் சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் மற்றும் போலீசார் ஆபாசமாக திட்டுதல், பிரிவினை உருவாக்குதல், மிரட்டல், பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்துதல் மற்றும் அவதூறாக பேசுதல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் சந்திரசேகர் மீது வழக்கு பதிந்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நடைபெறவுள்ள தேர்தல் ஓட்டுப்பதிவில் புதுச்சேரி மாநிலம் நாட்டிற்கே முன்மாதிரியாக இருக்கும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கு நேற்று வருகை தந்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சந்த், விவேக் ஜோஷி உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழுவினர் புதுச்சேரியில் சட்டசபை தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகளை ஆய்வு செய்தனர். அப்போது அனைத்து கட்சி பிரதிநிதிகள், தலைமை செயலர் சரத் சவுகான், தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், டிஜிபி ஷாலினி சிங் மற்றும் தேர்தல் துறை அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் ஆண்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகம் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. மாநிலத்தில் 23,033 முதல்முறை வாக்காளர்கள் உள்ளனர். மொத்தமுள்ள 1099 ஓட்டுச்சாவடிகளும் சிசிடிவி கண்காணிப்பில் இருக்கும். 60 ஓட்டுச்சாவடிகளை முற்றிலுமாக பெண்களே நிர்வகிப்பர். 30 ஓட்டுச்சாவடிகள் முன்மாதிரி ஓட்டுச்சாவடியாக செயல்படும். வரும் சட்டசபை தேர்தலுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் 20 சீர்திருத்தங்களை செய்துள்ளது. இம்முறை ஓட்டுச்சாவடிக்குள் மொபைல் போன் எடுத்து செல்ல அனுமதி இல்லை.
ஓட்டுச்சாவடிக்கு வெளியில் மொபைல் போன்களை பாதுகாப்பாக வைத்துவிட்டு செல்ல ஏற்பாடு செய்யப்படும். ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்கள் புகைப்படம் கலரில் இருக்கும். பெயர் பெரியதாக இருக்கும். ஓட்டுச்சாவடிக்கு 1200 வாக்காளர்கள் மிகாமல் இருக்கும். புதுச்சேரியில் யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரை இதுவரை 81 முதல் 82% ஓட்டுப்பதிவு நடந்துள்ளது. வரும் தேர்தலில் இது மேலும் அதிகரிக்கும் என்று தேர்தல் ஆணையம் கருதுகிறது. வரும் தேர்தலில் புதுச்சேரி நாட்டிற்கே முன்மாதிரியாக திகழும். தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் நாளிலிருந்து பணம் மற்றும் பரிசு வழங்க முயல்வோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். சமூக வலைதளங்களை கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பகுதிகளுக்கு தமிழகத்தோடும் மாகிவிற்கும் கேரளாவுடன் தேர்தல் நடத்த வேண்டும் கருத்தை ஆணையம் கவனத்தில் கொள்ளும் என்றார். நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க வேண்டும், வாரிசுதாரர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி INDUC உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நலச்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில INDUC உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நலச்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் உழவர்கரை நகராட்சி முன்பு நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் செயலாளர் கணேசன், அமைப்பு செயலாளர் முனியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் INDUC பொதுச் செயலாளர் ஞானசேகரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் 7வது ஊதியக்குழு சம்பள உயர்வு, பென்ஷன் உயர்விற்கான 33 மாதங்களுக்கான நிலுவை ஊதியத் தொகையினை வழங்க வேண்டும், நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து நிர்வாகிகள் ஊழியர்களுக்கு தடையில்லாமல் மாத சம்பளம் பென்ஷன் வழங்க வேண்டும், வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டிட தொழிலாளர் நலவாரியத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி AIDUC கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. AIDUC கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் அலுவலகம் எதிரே தர்ணா போராட்டம் நடந்தது. சங்க மாநில தலைவர் விஸ்வநாதன், மாநில பொதுச் செயலாளர் சந்திரசேகரன் தலைமை தாங்கினார். மாநில துணைத் தலைவர்கள் பாலன், ராஜகுமாரி, முத்துவேல், செயலாளர்கள் ராமு, அன்பழகன், பாலகிருஷ்ணன், பிரபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தை AIDUC மாநில பொதுச் செயலாளர் அந்தோணி துவக்கி வைத்து பேசினார். மாநில கௌரவ தலைவர் அபிஷேகம், மாநில துணைத் தலைவர் மோத்திலால் கண்டன உரையாற்றினர். போராட்டத்தில் கட்டிட தொழிலாளர் நலவாரியத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும், புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை வாபஸ் பெற வேண்டும், கட்டிட தொழிலாளர் அனைவருக்கும் ASI/PF சட்டத்தை அமலாக்கிட வேண்டும், பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு உதவித்தொகை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. மேட்டுப்பாளையம் பகுதியில் அமமுக சார்பில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் TTV தினகரன் ஆணைக்கிணங்க மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக தலைமை கழகம் அறிவித்த பொதுக்கூட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் நடைபெற்றது. மேற்கு மாநில கழக செயலாளர் ST சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, கதிர்காமம் தொகுதியின் கழக செயலாளர் ராமச்சந்திரன், மாநில புரட்சித் தலைவி அம்மா பேரவை செயலாளர் RK ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சிக்கு காமாட்சி, கணேசன், கலைவாணி, சிலம்பரசன், ஜான்சன், சுரேஷ், முனியன், பாட்சன், காண்டீபன் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர். MGR இளைஞரணி செயலாளர், மத்திய மாவட்ட கழக செயலாளர் சதீஷ்குமார், கழக அமைப்பு செயலாளர் முருகன், தலைமை கழக பேச்சாளர் ராதை, வெற்றி, பாலு, காரைக்கால் மாவட்ட செயலாளர் பால தண்டாயுதபாணி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதில் செந்தில் என்கின்ற குமாரவேல், மணவாளன், ரத்னகுமார், கலியமூர்த்தி, நிஷா, கோவிந்தன், செயின்பால், பாலாஜி, புஷ்பா, இளம்பொழுதி, முனியன், கண்ணதாசன், திருஞானகுமரன், ரவி, மோகன்ராஜ், ராமர், பாண்டி உட்பட மாநில கழக அணியின் செயலாளர்கள், தொகுதியின் கழக செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர். நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில செயலாளர் ST சேகர் பேசுகையில், மீண்டும் 2026ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி வேலை செய்து அனைவரையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திருவாணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு குயிலாபாளையம் பகுதியில் ரூபாய் 19 லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 21 சாலைகளை மேம்படுத்துவதற்காக தொகுதியின் பணித்திட்ட மதிப்பீடாக ரூபாய் 5 கோடியே 28 லட்சத்திற்கு புதுச்சேரி அரசு சாட்சி திட்டம் மூலமாக கடன் உதவி பெற்று அரசாணை வழங்கியுள்ளது. இதற்கான ஒப்பந்த பணியாணையை பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் அருணகிரி சன்ஸ் அவர்களுக்கு ரூபாய் 4 கோடியே 16 லட்சத்து 5,000 வழங்கப்பட்டுள்ளது. இதன் 3ஆம் கட்டமாக சோரப்பட்டு குயிலாப்பாளையம் சாலை ரூபாய் 19 லட்சம் மதிப்பீட்டில் பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன் மற்றும் கிருபாகரன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். திருபுவனை தொகுதியில் சாதனை விளக்க திருமுனை பிரசார கூட்டம் நிகழ்வாக நேற்று மாலை 6 மணியளவில் கிளை கேந்திர பொறுப்பாளர் மோகன் மற்றும் தொகுதியின் துணைத் தலைவர் எம். கிருஷ்ணா ஒருங்கிணைப்பில் கிளை தலைவர்கள் திருமூர்த்தி மற்றும் சுரேஷ் அவர்களின் தலைமையில் திருமுனை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக தொகுதியின் பொறுப்பாளர் தக்ஷாமூர்த்தி, தொகுதியின் தலைவர் எம். அம்பரீஷ், பொதுச் செயலாளர் நா. அய்யனார், மாவட்ட துணைத் தலைவர் விஸ்வநாதன், தொகுதி ஓபிசி அணி தலைவர் ராஜகோபதி, தொகுதியின் செயலாளர் அண்ணாதுரை, மாநில பட்டியலணி துணைத் தலைவர் வீரப்பன், பொதுச் செயலாளர் விண்ணரசன், கேந்திர பொறுப்பாளர் வேல்முருகன், தொகுதியின் மகளிர் அணி தலைவர் விஜயலட்சுமி மற்றும் துணைத் தலைவி தனலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இந்த நிகழ்வின் முடிவில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் கிருஷ்ணா தனது சொந்த செலவில் மின்விளக்கு LED கொடுத்து நலத்திட்ட உதவி செய்தார். மேலும் அவர் இந்த நலத்திட்டங்களை கூறும்போது மத்தியிலும் மாநிலத்திலும் இனிமையான பாஜக அரசு வர வேண்டும், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் நலத்திட்டங்களை பெற வேண்டும், மத்தியில் ஆளுகின்ற அரசு அனைத்து நலத்திட்டங்களையும் கொண்டு சென்று சேர்ப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று பேசினார். புதுச்சேரியில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5 தொகுதி ஒதுக்குமாறு பாஜக மாநில தலைவர் ராமலிங்கத்தை சந்தித்து மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் தலைமையில் பாமக நிர்வாகிகள் வலியுறுத்தினர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள 3 அமைப்பாளர்கள் வடிவேல், கோபி என்கின்ற கோபாலகிருஷ்ணன், மதியழகன் ஆகியோர் மயிலம் பாமக சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் தலைமையில் புதுச்சேரி பாஜக கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கத்தை சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேசினர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பிரகாசமாக உள்ளது என்றும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5 இடங்கள் ஒதுக்குமாறு வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில நிர்வாகிகள் உடனிருந்தனர். தேசிய மக்கள் முன்னணி சார்பில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தேசிய மக்கள் முன்னணி சார்பில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி சாரம் பகுதியில் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட நல்லக்கண்ணுவின் திருவுருவப்படத்திற்கு தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு பொதுநல அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் டிஜிட்டல் நாணயத்தை DPTக்கு அறிமுகம் செய்யும் திட்டத்தை மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி புதுச்சேரியில் தொடங்கி வைத்தார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை சார்பில் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் மத்திய டிஜிட்டல் நாணயத்தை DPTக்கு அறிமுகம் செய்யும் நிகழ்வு இன்று கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. நிகழ்விற்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கலந்து கொண்டு டிஜிட்டல் நாணயத்தை DPTக்கு அறிமுகம் செய்யும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், பல ஆண்டுகளுக்கு பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி ரூபாய் 100 நிதி ஒதுக்கினால் ரூபாய் 15 தான் உரியவருக்கு சென்றடைவதாக தெரிவித்தார். தற்போது டிஜிட்டல் நேரடியாக முழு தொகையும் பயனாளிகளுக்கு பிரதமர் மோடியால் சென்றடைகிறது. ரேஷன் கார்டு டிஜிட்டலாக்கப்பட்டது. தற்போது லஞ்சம் கசிவு குறைவதற்கு டிஜிட்டலாக்கமும் காரணம். தற்போது 100 கோடி மொபைலுக்கு மேல் பயன்பாட்டில் உள்ளன. தற்போது வாலெட் மொபைலில் உருவாக்கியுள்ளோம். ஸ்மார்ட் போன் இல்லாவிட்டாலும் சாதாரண போன் வைத்திருந்தாலும் பயன்பெறும் வழிகள் வடிவமைத்துள்ளதாக தெரிவித்தார்.
பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் சகஸ்கர நாம அர்ச்சனை நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியல்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் லட்சுமி ஹயக்ரீவர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் சிபிஎஸ்இ மற்றும் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளின் கல்வி சிறக்கவும் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறவும் லட்சுமி ஹயக்ரீவர் பெருமாளுக்கு சகஸ்கர நாம அர்ச்சனை நடைபெற்றது. அதாவது பொதுத் தேர்வு எழுதும் நாட்களில் காலை 10:30 மணிக்கு மாணவர்களின் பெயர், நட்சத்திரம், ராசி ஆகியவற்றை சங்கல்பம் செய்து நடைபெற்றது. மேலும் சகஸ்கர நாம அர்ச்சனைகளில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு சகஸ்கர நாம புத்தகம், பேனா, தேன் ஆகியவை பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ வேத ஆக சம்ரக்ஷண லட்சுமி சரஸ் மாருதி ட்ரஸ்ட் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சி அமைப்பாளர் பதவியிலிருந்து கணபதி நீக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்திற்கு புதிய பாமக அமைப்பாளர்கள் நியமனம் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாக வசதிக்காக 3 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அமைப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். புதுச்சேரி வடக்கு மண்டலம் அமைப்பாளராக வடிவேல் நியமிக்கப்பட்டு அவருக்கு காலாப்பட்டு, முத்தியல்பேட்டை, காமராஜர் நகர், லாஸ்பேட்டை, தட்டாஞ்சாவடி, கதிர்காமம், இந்திரா நகர், உழவர்கரை ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கிழக்கு மண்டலம் அமைப்பாளராக கோபி என்கின்ற கோபாலகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டு அவருக்கு ராஜ்பவன், உப்பளம், உருளையன்பேட்டை, நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, அரியங்குப்பம், மணவெளி, பாகூர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மேற்கு மண்டலம் அமைப்பாளராக மதியழகன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு வில்லியனூர், மங்கலம், ஏம்பலம், நெட்டப்பாக்கம், திருபுவனை, மண்ணாடிப்பட்டு, ஊஸ்டு ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் முழுமையான ஒத்துழைப்பு அளிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முத்தியல்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 1 கோடி மதிப்பில் புதியதாக கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஏழை மாரியம்மன் கோவில் வீதி, கருவாடிக்குப்பம் சாலை 4 முனை சந்திப்பில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 1 கோடி மதிப்பில் புதியதாக கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் உடற்பயிற்சி மையத்தின் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உள் விளையாட்டு அரங்கு மற்றும் உடற்பயிற்சி மையத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயலர் சரத் சௌகான், உள்ளாட்சித்துறை செயலர் கேசவன், இயக்குநர் ஆதர்ஷ், நகராட்சி ஆணையர் பாஸ்கர், செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளைநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மங்கலம் தொகுதி தொழிலதிபர் காமாட்சியம்மன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் ரவிக்குமார் பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உட்பட அரசியல் கட்சியின் பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மங்கலம் தொகுதியை சார்ந்த தொழிலதிபரும் காமாட்சியம்மாள் அறக்கட்டளை நிறுவன தலைவருமான ரவிக்குமார் பிறந்தநாள் விழா நேற்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முதல்வர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக தலைவர் ராமலிங்கம், என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் NSG ஜெயபால், முன்னாள் சேர்மன் பாலமுருகன் உட்பட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சிகளை சார்ந்த பிரபலங்கள் திரளாக கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பிறந்தநாள் விழாவில் 15,000 பேருக்கு நலத்திட்டங்களும் வழங்கப்பட்டது. அரிமா சங்கத்தின் சார்பில் வில்லியனூர் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை டாக்டர் ஆர் புகழேந்தி அவர்களுக்கு சிறந்த அக்குபங்சர் நிபுணருக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். தி சுசான்லி மண்டல சந்திப்பு செயலாண்மை குழு மற்றும் கடலூர் ஹோஸ் லயன்ஸ் சங்கம் சார்பில் பன்னாட்டு லயன்ஸ் கிளப் மண்டல சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மண்டல தலைவர் சுசான்லி லயன் டாக்டர் CA ரவி தலைமை தாங்கினார். செயலாண்மை குழு தலைவர் MJF லயன் G தம்புராஜ் வரவேற்புரையாற்றினார். மண்டல மாநாட்டை PNJF லயன் டாக்டர் ராஜா சுப்பிரமணியன் துவக்கி வைத்து துவக்க உரையாற்றினார். இதில் பன்னாட்டு லயன்ஸ் கிளப் மண்டல சந்திப்பில் வில்லியனூர் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை நிறுவனர் மற்றும் இயக்குநர் டாக்டர் ஆர் புகழேந்தி அவர்களுக்கு சிறந்த அக்குபங்சர் நிபுணருக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். PNJF லயன் சுபாஷ் சந்திரபோஸ், PNJF லயன் சாலை எஸ் கனகதாரன், PNJF லயன் டாக்டர் கமல் கிஷோர் ஜெயின் வாழ்த்துரை வழங்கினார். MJF லயன் கல்யாணகுமார், MJF லயன் டாக்டர் விஜயலட்சுமி சிவகுமார், MJF லயன் ERN சிவகுமார்,
பிடிஜி லயன் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் சிறப்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக PNJF லயன் மாணிக்கம் பங்கேற்றார். சிறப்பு பேச்சாளராக ஸ்ரீ ராமகிருஷ்ணா சேவா நிலையம் நிறுவனர் தலைவர் புரொஃபசர் டாக்டர் அறிவழகன் மன வலிமை குறித்து உரையாற்றினார். இதில் செயலாண்மை குழு தலைவர் MJF LN தம்புராஜ், செயலர் MJF LN RP நாகராஜன், பொருளாளர் LNS குருநாதன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஒதியம்பட்டு காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத தேவஸ்தானத்தில் 5ஆம் நாளான நேற்று சுவாமி சந்திர விமானத்தில் மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத தேவஸ்தானத்தில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு மகா பிரம்மோற்சவ விழா வருகின்ற மார்ச் 2ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு பிப்ரவரி 21ஆம் தேதி இரவு 7 மணியளவில் கொடியேற்ற விழா நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. இதில் 5ஆம் நாளான நேற்று சுவாமி சந்திர விமானத்தில் மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் ஒதியம்பட்டு ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர்.